வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அளவற்ற அருளாளன் இதரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாவின் திருப்பேர் கொண்டு துவங்குகிறேன். என்னோட பேர் டி ஆமினா அஃப்ரீன். இதுக்கு முன்னாடி என்னோடய பேர் வேதநாயகி. நான் பிறப்புலேயே ஒரு இந்து மதத்தை சார்ந்த பொண்ணு. என்னோடய சமுதாயம் வன்னியர் சமுதாயம். வன்னியர் சமுதாயம்னாலே ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். எங்கள் அப்பா பிஎஸ்என்எல்லில் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அண்ணா எம்பிஏ படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அவளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டில் நான் லாஸ்ட்டுன்றால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க என்னைய. நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப அடம் பிடிப்பேன். எப்படி சென்னை, அதுவும் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அப்படின்னு சென்னை லைஃப்பில் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். எப்படி ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேன். எனக்கு வேணும்னா வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பேன். அப்பா அம்மாவை ரொம்ப வேதனைப்படுத்திகிட்டே இருப்பேன். அவங்க சொல்கிற பேச்சை ஒரு நாளும் நான் கேட்டதே கிடையாது. நான் ஆசைப்பட்ட ஸ்கூலில் தான் படிக்கணும், நான் ஆசைப்பட்ட காலேஜில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். நான் பிஎஸ்சி பயோடெக் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அங்கே லைஃபு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அப்போ எனக்கு இஸ்லாம் பற்றி ஒரு தாட் என்ன அப்படின்னா, எங்கே குண்டு அடித்தாலும் இவங்களோட வேலையாக தான் இருக்கும், இந்த இந்துஸை கொள்றதே அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தாட் இருக்கும். ஒரு பக்கம் என்னென்னா, சில முஸ்லீம்ஸ் நல்லா தானே இருக்காங்க, இவங்க மட்டும் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே பர்தா ரொம்ப போட இஷ்டம். நான் 12th படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி போட்டு என்னோடய ஆசையை நான் தீர்த்துக்கிட்டேன். ஆனால் அல்லாஹ் தஆலாவோட கிருபையை பாருங்கள், எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நான் பர்தா போட்டுட்ருக்கேன். எல்லோரும் எனக்காக துவா செய்யுங்க. அப்புறம் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது காபா. சின்ன வயசுலேருந்து நான் நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன், டிவிஸில் பார்த்துருக்கேன். அப்போ அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவள் சொன்னால், இந்த மாதிரி இது ஒரு முஸ்லீம்ஸோட ஹஜ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அது நான் முஸ்லீம்ஸ்லாம் அலோடு கிடையாது அப்படின்னா. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி, நம்ம ஒரு பர்த் முஸ்லீமாக இருந்தால் அங்கெல்லாம் போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எனக்கு மஸ்ஜித் இருக்குது. மஸ்ஜித்தில் டெய்லி பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொல்லும்போது எதுக்கு இந்த பாங்கு சொல்கிறாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் லைன் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா தமிழில் சொல்லுவாங்க, தூக்கத்தை விட தொழுகையே மேலானது, தூக்கத்தை விட தொழுகையே மிக சிறந்தது, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கேன்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனையாக இருக்கும். நான் ஸ்கூலில் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூல் தான். அப்போ எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்து ஜீசஸ் தான் வணங்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எப்படி ஒரு சாமி வழிபாடுனா ரொம்பவே முழுகியிருப்பாங்க. ஒரு செங்கில் வணங்குறது, ஒரு மரத்தில் பொட்டு வச்சு வணங்குறது, அந்த மாதிரி எங்கள் அம்மா டெய்லியும் கோயிலுக்கு தான் போயிட்டுருப்பாங்க. டெய்லியும் வீட்டோட கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் ப்ராப்ளம் தீர்ந்த மாதிரியே இருக்காது. நாளுக்கு நாள் அதிகமாக பிரச்சனை வந்துட்டுருக்கும். அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் நானும் வீட்டில் கண்டுக்கவே மாட்டேன். என் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருப்பேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுவேன், பொய் சொல்லுவேன். நல்லா வீட்டில் தெரியாமல் நல்லா ஊர் சுற்றிட்டுருப்பேன். பீச்சு அப்படி தேட்டர் அப்படி இப்படி நல்லா ஜாலியாக சுற்றிட்டுருப்பேன். கிளாஸில் செம்மையாக அரட்டை அடிப்பேன். ஒழுங்காக படிக்கவே மாட்டேன். எக்ஸாம் டைமில் மட்டும் போய் படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி சென்னையில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் இஸ்லாம் பற்றி எனக்கு 10th படிக்கும்போது ஒரு பொண்ணு, அல்லாஹ் தான் பெரியவன், அவன் 7வது வானத்தில் இருக்கான், ஜீசஸ் அல்லாவோட தூதர் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ சின்ன வயசில் நான் அதையும் யோசிக்கல. சரி, அதை நான் அப்படியே கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் நான் பயோடெக் முடிச்சுட்டு நான் இந்துஸ்தானில் எம்எஸ்சி பயோடெக் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் கூட படித்த ஒரு பொண்ணு நல்லா ஒழுங்காக இருப்பாள். ஒரு முஸ்லீம் பொண்ணு தான். அப்போ அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸில் ரொம்ப வாய் பேசுவேன், ரொம்ப கத்தி பேசுவேன், எதிர்த்து பேசிகிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு அவள் அட்வைஸ் பண்ணுவாள், நீ ஏன் இப்படி இருக்க, ஒரு பொண்ணுனா இப்படியா இருப்பாங்க, இப்படி ஆம்பளை பசங்களாம் பார்க்குற மாதிரியா சிரிப்பாங்க, இப்படியா மேக்கப்லாம் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ட்ரெஸ் பண்ணுவேன், எல்லோரும் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். ஆனால் பொட்டு வைக்க எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து வீட்டில் அம்மா பொட்டு வைக்கலாம் திட்டுவாங்க. வெளியில் போகும்போது பொட்டு எடுத்துடுவேன். என்ன எல்லோரும் பார்த்து முஸ்லீம் பொண்ணானின்னு கேட்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவேன். ஆனால் எனக்கு பொட்டு வைக்காமல் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் கேட்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் எல்லோரும் கிறிஸ்டினான்னு சொல்லுவாங்க. கேட்கும்போது கோவம் வந்துடுவேன். நான் முஸ்லீம் இல்லை, சாரி நான் ஹிந்து பொண்ணு அப்படின்ட்டுருவேன். ஆனால் முஸ்லீமான்னு கேட்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். முஸ்லீம்ஸை ரொம்ப பிடிக்கும்.
சில விஷயத்தில் என்னென்னா அவங்க ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க, செட்டில்டான லைஃபாக இருக்கும் அவங்களுக்குள்ள. முஸ்லீம்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஃபேராக அழகாக இருக்காங்க. இந்த இந்துஸில் மட்டும்தான் இப்படி ஒரு மாதிரி இருக்காங்க, அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடுது. முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப ஒரு கண்ணியமாக இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒழுக்கமாக இருக்காங்க. இந்த மாதிரி பிரியாணிலாம் எதுக்கு கொடுக்குறாங்க வீடு வீடாக, எதுக்கு நோன்பு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கொஷின்ஸ் எனக்குள்ளே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த சிலை வழிபாட்டில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. என் ஃப்ரெண்டு எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது, நீ பண்ணுறதுலாம் சரிதானா, ஒரு பொண்ணு இப்படியா இருப்பாங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு, ஒரு சிலையை போய் நீங்கள் வணங்குறீங்க, அது ஒரு மனுஷன் தானே செய்கிறான், அப்போ அந்த மனுஷனை நீங்கள் வணங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டும்போது எனக்கு கோவம் வந்துடுச்சு. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற, உன் வேலை என்னமோ அதை பாரு, என்னோடய மதம் தான் எனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவள் என்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்டாள். சரி உன் மதம், நான் வந்து இஸ்லாத்துக்கு வான்னு நான் சொல்லலை, விட்டு நான் சில கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னா. சரி கேளு அப்படின்னேன். அதுக்காக சொன்னால், இப்போ வந்து உன்னோட தேவைக்காண்டி தானே நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போகிறீங்க, அப்போ அந்த கடவுளுக்கு போய் படையல் போடுறீங்க, சாப்பாடெலாம் கொடுக்குறீங்க, தேங்காய் உடைக்கிறீங்க, அப்போ அந்த சாமிக்கு அவ்வளோ தேவை இருக்கும்போது உங்களை அவங்க எப்படி கண்டுப்பாங்க, நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டு தானா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு உறுத்தலாக இருந்துச்சு. அவர் நிறைய கொஷின் என்கிட்ட கேட்டால், ஜீசஸ்ன்றியே அவர் வந்து அல்லாவோட தூதர் அப்படின்னா, நான் வந்து அதை அப்போ சரியாக ஏற்றுக்கல. என்னோடய மனசு ரொம்பவே உறுத்துச்சு. இது சொல்கிறதுலாம் கரெக்டாக தானே இருக்குது, நம்மளோட தேடலும் இதுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்குது. இந்த சிலை வழிபாட்டெலாம் நம்மளுக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அம்மா கோயிலுக்கு போக சொன்னால் கோயிலுக்கே போக மாட்டேன், திட்டுவாங்க. சரி அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு திருநூறும் குங்குமம் வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என் லைஃப்பில் வந்து பெரிய திருப்புமுனை என்னென்னா, அவள் கேட்ட கொஷின்ஸ்லாம் நான் வந்து யோசிச்சுட்டு நெட்டில் போய் சர்ச் பண்ணேன். இவள் சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது, நம்மளே போய் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு நிறைய ஜாகிர் நாயக் வீடியோஸு, அப்புறம் அப்துல் பாஷித் அவரோட வீடியோஸ், நிறைய பெண்கள் வந்து இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்ட அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ இத்தனை நாள் நம்ம இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கோமோ, நம்மளோட லைஃப் இவ்வளோ ஒரு சீப்பாக இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லிவிட்டு, நான் இஸ்லாமை விரும்புகிறேன், நான் ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அவள் சாப்பிடும்போது தூங்கும் போதுலாம் நிறைய துவா இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுக்கு தெரியாமல். அப்புறம் வந்து அவகிட்ட நான் இந்த மாதிரி வீட்டில் வந்து எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அலைன்ஸ் வந்து முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் இஸ்லாத்துக்கு மாற முடியாது. அவள் வந்து எனக்கு ஒரு அச்சமுட்டி எச்சரிக்கை செஞ்சாள். மறுமையில் வந்து அல்லாஹ் தஆலா உன்னை கேள்வி கேட்பான், உனக்கு நான் நேர்வழி காட்டிட்டேன், இதுக்கப்புறமும் நீ இது பண்ணி உன்னோட வழியில் தான் இருந்தேன்னா அது நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது, எனக்கும் கேள்வி கணக்கு இருக்குது, இஸ்லாத்துக்கு வந்துரு அப்படின்னு சொன்னால். சரின்னு சொல்லிட்டு ஒரு தொலைபேசி எண் கொடுத்தா, என் பொறுப்பாளி நம்பரு. அவங்க வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க, நிறைய இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி நிறைய புக்ஸ்லாம் கொடுத்தாங்க. நிறைய படித்தேன், நான் நரகம் சொர்க்கம் பற்றிலாம் நிறைய படித்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க சரிம்மா நீ வீட்டிலேருந்து தமுக வந்துரு, இப்போ அவங்க வீட்டில் வேறு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னோடய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து 2 செட் ட்ரெஸ் மட்டும் தான் கொண்டு வந்தேன். அல்லாஹ் பாருங்கள், என்னை எந்த இடத்துலையும் என்னை கண்ணியப்படுத்தி வச்சுருந்தேன், எந்த இடத்துலையும் என்னை மானக்கேடான விஷயத்துலேருந்து இது பண்ணவே இல்லை. எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை அடிப்பாங்க, ரொம்ப திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தமுகவில் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க, எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சு. அப்போ எங்கள் அப்பா அம்மா என் காலை பிடிச்சி ரொம்ப கதறி அழுதாங்க. அந்த அழுகை இப்போ கூட என்னால் மறக்க முடியல. எங்கள் அண்ணன் என் காலை பிடிச்சி அழுதுட்டு, எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் ரொம்ப அழுதாங்க. உனக்கு நாங்கள் என்ன குறை வச்சோம், சாப்பிட்ற விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் உனக்கு குறை வைக்கலையே, நீ ஏன் இப்படி பண்ணுற சொல்லிட்டு ரொம்ப தலையெல்லாம் அடிச்சுட்டு அங்கே இருக்க எல்லார் காலையும் விழுந்து எங்கள் அம்மா அழுது கதறி அழுதாங்க. அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போய் கேஸ் கொடுத்துட்டாங்க, என் பொண்ணை தமுகவில் கடத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ் கொடுத்துட்டோடனே நான் என்னோட அட்வொகேட் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. அதை போலீஸ்கிட்ட காட்டி, இந்த பொண்ணை நாங்கள் கடத்திலாம் வைக்கல, இவ தான் இஸ்லாத்தை விரும்பி வந்துச்சு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை இது பண்ணிட்டாங்க. அப்புறம் வக்கீல் வரைக்கும் கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க. 1 மாதம் நான் கோர்ட்டு வாசல்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து என்னை காப்பாற்றிட்டான். அப்புறம் நான் தாவா சென்டர் வந்தேன். தாவா சென்டர் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இருக்கவங்க உண்மையான அன்புனா எனக்கு என்னன்னே தெரியாது, யார் மேலேயும் அன்பு காட்ட மாட்டேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன். இங்கே எல்லோரும் என் மேலே ரொம்ப அன்பு காட்டினாங்க. இஸ்லாம்னா இவ்வளோ ஒரு அன்பாக இருப்பாங்களோ, இவ்வளோ பணிவாக இருப்பாங்களா, இவ்வளோ சட்டங்கள் இருக்கா, படிப்பனை நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தவங்கிட்ட கோவமாக பேசக்கூடாது, எல்லார்கிட்டையும் மூஞ்ச காட்டுவேன், கோவமாக தான் பேசிகிட்டு இருப்பேன். ரொம்ப எல்லாம் அன்பாக இருந்தாங்க. அப்புறம் வந்த 1 மாதத்துலேயே நான் நல்லா எல்லாத்தையும் கற்றுக்கணும், குரான் ஓதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு 1 மாதத்துலேயே நான் குரான் ஓதுறது சூறாக்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் ரொம்பவே திருப்புமுனையாக இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா நான் வந்து வீட்டில் 1 வாரத்துக்கு முன்னாடி நான் இஸ்லாத்துக்கு மாறத்துக்கு முன்னாடி துவா செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாம் எனக்கு தொழுக தெரியாது, நான் ஒரு முஸ்லீம் பொண்ணாக மாறணும்னு ஆசைப்பட்றேன், ஒரே இறைவன் தான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 நாள் துவா செய்வேன். அந்த நாள் தொடர்ந்து துவா செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். உண்மையான இறைவன் நம்ம வந்து சந்திச்சிட்டோம், நம்ம லைஃப்பில் ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோமே தெரியாமல் இருக்கும்போது அல்லாஹ் வந்து நம்மளை தேர்ந்துட்டான், என்னோடய ரப்பை என்னை தேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், நான் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன். இங்கே வரத்துக்கு முன்னாடி என் பொறுப்பாளிக்கிட்ட கேட்டேன், இங்கே நல்லா நான்வெஜ்லாம் கொடுப்பாங்கன்ட்டு சொல்லிட்டு. அங்கெல்லாம் நல்லா தருவாங்கம்மா, வாரத்துக்கு 4 நாள் 5 நாள் கொடுத்துருவாங்க அப்படின்னா. சரி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம்
என்னோடய லைஃப்பில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தாவா சென்டரில் நான் வீட்டில் இருக்கிறத விட இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். எல்லோரும் எங்கள் அப்பா அம்மா நேர்வழிக்கணும்னு துவா செய்யுங்க. ரசுல்லாவே முன்பாவும் பின்பாவும் மன்னிக்கப்பட்டவங்களே இது சஜிதாவில் அல்லாம அமல் கல்லிபல் குல்பி சபித் கல்வி அல்லாதீனிக்கு சொல்லிட்டு துவா கேட்பாங்க. உள்ளங்களை புரட்டு கூடிபவனே, என்னோட தீனை இந்த மார்க்கத்திலே இருக்கிறபடி நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்பாங்க. அந்தமாதிரி என்னோடய ஈமானும் கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்திலே இருக்கணும்னு துவா செய்யுங்க. அப்புறம் நான் இங்கே வந்தோடனே ஒரு குரான் வசனத்தை பார்த்தேன். வத்குருஹு கமா அதக்கும் ஐன் குத்துமின் கப்லிஹி லமினல் லாலின். அவன் உங்களுக்கு நேர்வையை காட்டியது போல் நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள். நிச்சயமாக இதற்கு முன்னால் நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள். எனக்காகவே இந்த வசனம் இறக்கணமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருந்தேன். என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு சொல்லிட்டு லைஃபை கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸை பார்க்குறவங்களாச்சு கண்டிப்பாக இன்ஷால்லா நேர்வழிக்கு வரணும். உங்களோட ஈமானம் அதிகரிக்கணும். மறுமை நல்ல ரசுல்லா கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா அல்லாஹ் தஆலாவை பார்க்கணும். எல்லாரும் எனக்காக துவா செய்யுங்க. வாக்குறுதாவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.